ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ராகி சேமியா புட்டு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ராகி சேமியா புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த ராகி சேமியா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி உப்பு நல்லா கரைஞ்சதும் இந்த ராகி சேமியாவை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா ராகி சேமியா குழஞ்சிரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். தண்ணியில் ஜஸ்ட்டு போட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கவே கூடாது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மேல் தட்டில் ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி சேமியா, இதை எடுத்து நல்லா புழிஞ்சு பரவலாக போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சு பரவலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நீங்கள் துருவியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். இது கூட ஒரு 3 ஏலக்காவை ஆட் பண்ணி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இது நல்லா 15 நிமிஷம் வெந்துருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது நல்லா கலரி விட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ராகி புட்டு சேமியா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.